வணக்கம் காய்ஸ், எல்லாரும் வாங்க. நம்ம இந்த 1 ஆர் 2 டேஸுக்குள்ளே இந்த கிளேசியர் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன்ஸாக இருக்கும். இல்லைன்னா இதை லைவில் தான் போட்டுருக்கேன். ஆனால் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நம்மக்கிட்ட இல்லை. நான் இப்போ இந்த யூடியூப் கம்யூனிட்டி பொசிஷன் ஆல்ரெடி சொன்னது தான். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோக்கெலாம் லைக் பண்ணிக்கோங்க guys. வாங்க, சரி நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதில் நான் ஒரு 3 டைப்ஸாக பிரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா டாப் அப் பிளேயர்ஸ். அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்க எவ்வளோ வேணால் செலவு பண்ணி எப்படி வேணால் எடுத்துக்குவாங்க. பட் ஆனால் அதுவே நான் டாப் அப் பிளேயர்ஸு, ஆனால் ஓட்டு பிளேயர்ஸாக இருப்பாங்க. அவங்க டோக்கன்ஸ் சேர்த்து வச்சுருப்பாங்க. சில பேர் சேர்த்து வச்சுருப்பாங்க, சில பேர் சேர்த்து வச்சிருக்க மாட்டாங்க. அது மேட்ரு இல்லை. ஆனால் லாஸ்ட் டைப் தான் நம்மள மாதிரி நியூ பிளேயர்ஸ். அவங்களுக்கும் நான் இந்த வீடியோவில் ட்ரிக் சொல்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இந்த கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நிறைய பேர் கிளைம் பண்ணிப்பீங்க, நிறைய பேர் கிளைம் பண்ணிக்க மாட்டீங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதை பார்த்து கிளைம் பண்ணாலும் கிளைம் பண்ணிக்கோங்க. ஒரு டோக்கனும் நம்மளுக்கு முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா, செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹானர்னு ஒன்று இருக்கும். ஹானருக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் 3 கோடு மாதிரி இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா இதில் இப்படி வரும். இதில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருப்பான். அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணப்போ தான் நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா, ரீச் 5000 பாப்புலாரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கான். நான் ஒரு 14,120 பேர் பார்த்துருக்காங்க. அதாவது என்னோடய ஐடியை உள்ளே பார்க்குறவங்க தான் அது மாதிரி பார்த்துருந்தா இப்போ நான் 4 ப்ரீமியம் கிரேட்ஸில் கோப்பன்ஸ் 4 கிடைக்கும். அது மாதிரி நிறைய டோக்கன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் இருக்குது. அதாவது 1 கோடி பிபியை நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த 4 டோக்கன்ஸ் தருவாங்க. என்கிட்ட ஒரு 3,17,000 பிபி எடுத்திருக்கேன் நான். ஆனால் இங்கே உண்மை நான் எடுக்கணும். 1 கோடி ரீச் பண்ணால் நம்மளுக்கு அந்த 4 டோக்கன்ஸ் தருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 600 லைக்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 2 டோக்கன் தருவாங்க. ஒரு 465 இருக்குது. இன்னும் ஒரு 200 பேர் நம்மளுக்கு லைக் பண்ணணும். அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சுட்டு யாரையாவது லைக் பண்ணாமல் இருந்தாலும் உங்கள் சேனலுக்கு லைக் போட சொல்லி 600 லைக் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு டோக்கனும் நம்மளுக்கு முக்கியம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 200 எனிமீஸ், அதாவது அவன் சாகும்போதோ இல்லை நடுவில் அவனை ஹெட்டில் ஹெட்ஷாட் விடணும். அப்போ தான் நம்மளுக்கு இதில் பாயிண்ட் வரும். அது மாதிரி ஒரு 200 பேரை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு 4 பாயிண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 எனிமே நம்ம கிளிக் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு இந்த ஒரு 4 டோக்கன்ஸ் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்டல்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதாவது ஒரு 1v3 ஒரு 1 மினிட்டுக்குள்ளே பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த 3 டோக்கன்ஸ் தருவாங்க கைஸ். ஆனால் அது அவ்வளோ டஃப்பு தான் அது. ஏன்னா அவனுமே டக்குன்னு சாக மாட்டான். 1v3ன்றப்ப எவனா ஒருத்தன் கன்ஃபார்ம் பேக் இருப்பான். அதனால் அது லைட்டாக டஃப்பு தான். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு ரீச் 3000 சர்ஜரி பார்ட்னர். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து நான் எதனா ஒரு 3000 சர்ஜரி மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து ஒரு 2 டோக்கன் தருவோம். எனக்கு அதில் இன்னும் ஒரு 1000 இது இருந்தால் எனக்கு அந்த 2 டோக்கன் வரும். நானே ஒன்று கம்ப்ளீட் பண்ணல. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் ராயல் பாஸ் மிஷன்ஸில் அந்த 500 பாயிண்ட் எடுத்தால் நம்மளுக்கு இது வரும். இந்த நோட்டிஃபிகேஷனால் எனக்கு கைஸ் ஒன்றும் பண்ண முடியல. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 250 மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு இது கிடைக்கும். இதனால் நிறைய ரிவார்ட்ஸ்லாம் இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்றா பாருங்கள். நீங்களே அந்த இடத்துல பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இந்த கிராஃப்ட் ஒன்காரன் கொடுத்து வச்சுருக்கோம். அதாவது நம்ம பிஜிஎம்ஐ அவன் கொடுத்து வச்சுருக்கான். ஒரு 50 ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு இது மாதிரி கிடச்சிருங்க. அது பிரச்சனையே இல்லை. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்மளுக்கு ஒவ்வொன்றா முடிக்க நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இது ஒன்று மட்டும் தான் எனக்கு புரியல. இது யாராவது வேர்ல்டு பிளேயர்ஸ் இது பார்த்தீங்கன்னா மறக்காமல் இதை நான் எனக்கு கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க புரிகிற மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு அதிலே புரியலாம், நம்ம கேட்கலாம். அதிலே நம்மளுக்கு புரியாத மாதிரி எவ்வளோ கமெண்ட் பண்ணி விட்டு போகிறாங்க. ஓகே காஷ், அப்புறம் அப்படியே லைனாக தொட்டுனே வந்தீங்கன்னா அது மாதிரி ஒன்றும் நம்மளுக்கு நிறையவே இருக்குது. இதில் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் முன்னே ஒரு நிறைய டோக்கன்ஸ்லாம் எப்படி கிளைம் பண்ணுறது நான் சொல்கிறேன். அது தேடிக்கொண்டே இருக்கிறேன். தேடி முடிச்சதுமே அதுக்கும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதுக்கு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுவாங்கன்னு சொல்கிறது. இதில் ஒரு 2 டோக்கன்ஸ் தருவாங்க. அந்த கிளான்ன்றது ஒரு கிளான் முடித்தா அதில் ஒரு 2 டோக்கன்ஸ் தருவாங்க. இது மாதிரி நீங்கள் முடிச்சதுக்கெலாம் எல்லோ கோடி இருக்கும் கைஸ். முடிக்காததுக்கெலாம் ஒயிட் கலர் கோடி இருக்கும். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் நம்ம முடிச்சிக்கவே மாட்டோம் நியூ பிளேஸ்லாம். பட் ஆனால் ஓல்டு பிளேஸ் அப்படி இல்லை. அவனும் முடிச்சு கன்ஃபார்ம் சேர்த்து வச்சுருப்பான். அவனால் ஓல்டு பிளேஸ் பிளேஸில் கூட வச்சு நிற்பாங்க, சொல்ல முடியாது சில டைமில். ஆனால் நான் டாப் அப் பிளேயர்ஸ் வச்சுன்னு லைட்டாக டவுட் தான் கைஸ். ஏன்னா அவனும் ஈவெண்ட்டில் இந்த மாதிரி டோக்கன் கிளைம் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
ஓகே. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இன்னும் அன்லாக்கே ஆகல. இதெல்லாம் அன்லாக் ஆனா இதில் வந்து நம்மளுக்கு இன்னும் நிறைய டோக்கன்ஸ் வரும். ஓகே கைஸ். இப்போ வந்து நான் டாப் அப் பிளேயர்ஸுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ அவங்களத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த யூசி பர்ச்சேஸுக்கு போயிருங்க. யூசி பர்ச்சேஸில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 75 கொடுத்தா 60 யூசி தர மாதிரி கொடுத்துருக்கான். அதுவே இங்கே வந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 75 கொடுத்தாலே போதும். நம்மளுக்கு வந்து 170 யூசி தருவாங்க. அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு. 60 யூசியா 175 யூசியான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 75 கொடுத்தா இங்கே ஒரு 60 யூசி. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் தான் சொல்லுவீங்க. பட் ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறது ஒன்று தருவோம். நம்மளுக்கு அதில் கிரிஞ்சுனா இதில் எதனா உழும். கிளேசியாக தான் உழல இதில் எதனா உழுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ட்ரை பண்ணுவோம் கைஸ். நெட்டு வேறு காலியாகிடுச்சு. ஓகே, இது மாதிரி இன்னும் வந்து நிறையவே இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். அடுத்து வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு வந்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ரூ. 449 கொடுத்தா நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 300 யூசி கொடுத்துருமா. இது வந்து டாப் அப் பிளேயர்ஸால் மட்டும்தான் முடியும். நான் டாப் அப் பிளேயர்ஸால் அவ்வளோவா முடியாது தான். அதுவே நான் டாப் அப் பிளேயர்ஸ்னால் ஒரு 60 யூசி இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துருவோம். ஒரு 89 பர்ச்சேஸில் போட்டால் ரூ. 85 கொடுத்தா. பட் ஆனால் 30 டேஸுக்கு வரும். ஏன்னா நான் அதுதான் போட்டுன்னு இருக்கேன். 30 டேஸுக்கு வரும். ஒரு நாளைக்கு 3 யூசி நம்ம உள்ள போய்ட்டு கிளைம் பண்ணிக்கிற மாதிரி வரும். அது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரூ. 85 கொடுத்தா ஒரு 120 யூசி அப்படின்றது வந்து இதோட டபுளாக கிடைக்கும் நம்மளுக்கு. அது மாதிரி தான் வேஸ்ட் கிடைக்கும். ஓகே, இந்த ஆஃபர்ஸில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிடுவான். அதாவது டெய்லி ஸ்பெஷல்ஸில் வந்து நீங்கள் ரூ. 10 கொடுத்தா 12 யூசி கொடுத்துருக்கான். அதையும் மறக்காமல் கொஞ்சம் பார்த்து போட்டுப்பாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயமா சொல்லணும்னு நினச்சேன். விஷயம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டோக்கன் வச்சுனா இதில் வந்து நம்மளுக்கு ஒரு டோக்கன் கொடுத்தா நம்மளுக்கு வந்து இந்த கிளாசிக் ரெட் கோப்பன் ஒன்று கொடுப்பான். இது யார்கிட்ட அது இருந்துச்சுன்னா மறக்காமல் அதுலேயும் போயிட்டு கிளைம் பண்ணிப்பாங்க. ஏன் நம்மளுக்கு எதுவும் கருகி போடல. ஓகே, அப்படியே அடுத்து வந்தால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு நிறைய யூசிஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அந்த ஃபஸ்ட்டு பர்ச்சேஸஸ் பேக்கேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு 180 யூசி 825 கொடுத்தா மெட்டீரியல்ஸ் வருது. உங்களுக்கு லக்கில் விழுந்துச்சுன்னா அப்படியே எடுத்து அப்படியே லெவல் அப் பண்ணிடலாம் கைஸ். அதுதான் கைஸ், அதெல்லாம் ஒரு மேட்லே கிடையாது. ஓகே கைஸ், நான் இன்னும் பல விஷயங்கள் சொல்லுவேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அந்த 1 or 2 டேஸுக்குள்ளே பிளேஸ் ஏரியா முடியறதுக்குள்ளே நான் ஒன்றும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சாட்டர்டே சண்டே தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் போய்ட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் நான் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணிடுவேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் கைஸ். இன்ஸ்டாவில் பார்த்துட்டு தான் நீங்கள் யூடியூப்புக்குள்ளே வர மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. பை.